Hi friends, welcome to Cook with Harinishree. இன்னைக்கு நான் சமைக்க போறது தேங்காய் பால் சாதம். அதுக்கு சைடு டிஷ்ஷா மட்டன் கோலா உருண்டை குழம்பு வைக்க போறேன். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் கோலா உருண்டை குழம்பு செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுக்கிற தேங்காய் பால் மட்டும் தான் எடுக்கணும். பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி 1/4 கிலோ. தேவையான உப்பு. 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 1 பட்டை, 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 3 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு வெடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி வெடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுப்போம். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பிரிஞ்சியில பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் சேர்த்துப்போம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பச்சை பட்டாணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். இந்த பால் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதை சேர்த்துப்போம். நான் மெஷர் பண்ணி தான் இந்த பால் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த தேங்காய் பால் 2 கொதி வரட்டும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ரைஸ் வச்சிருக்கோம்ல, நம்ம இதை சேர்த்துப்போம். இப்போ நம்ம 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை லாக் பண்ணிடுங்க. 1 விசில் வந்தால் போதும். தேங்காய் பால் சாதம் ஒயிட்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு சைடிஷாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். நான் மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் கொடுத்து கொத்துக்கறியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்பு இல்லாத மட்டன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுட்ரு, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுப்போம். மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு. நம்ம குழம்புலேயே வர உப்பு போட போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். ஃபஸ்ட்டு இது மட்டும் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். நான் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் போட்டுக்கிறேன். இது எதுக்காக நான் சேர்க்குறேன்னா, நம்ம குழம்புல இந்த உருண்டை போடும்போது பிரியாமல் இருக்கும். கொஞ்சமாக
கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் சைஸு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் நான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 14 உருண்டை கிடச்சிது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பால்ஸ்லாம் ஒன்று இதுக்குள்ளே போட்டு ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். எண்ணெயில் போட்டு மட்டன் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 லவங்கப்பூ, 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி சின்ன சின்னதாக ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. நான் சின்னதாக ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுப்போம். மட்டன் பொரிச்சு வச்சுருந்தேன் பாருங்க, அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கிறேன். பிரிஞ்சி இலை, லவங்கப்பூ, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கப்பூலாம் பொரிஞ்சிடுச்சு. ரொம்ப வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்குள்ள தக்காளி அதை இதில் சேர்த்துப்போம். தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டைங்களை சேர்த்துப்போம். 10 நிமிஷம் நல்லா குழம்புலாம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உருண்டைங்களை சேர்த்துப்போம். இந்த தேங்காய் பால் இருக்கு பாருங்க, அதையும் இதில் சேர்த்துப்போம். தேங்காய் பால் இல்லை, தேங்காய் அரைச்சி வச்சது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம். குழம்புலேயே போட்டு
வேக வச்சிட்டோம். குக்கர் விசில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதமும் மட்டன் கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.